நம்ம வந்து ரொம்பவும் சிம்பிளான டேஸ்ட்டான ஒரு புலாவு தான் செய்ய போகிறோம். இதில் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. கேரட்டு பீன்ஸு பட்டாணி அது மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, 2 பிரியாணி இலை, ஒரு 5-6 கிராம்பு. இதுதான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கறது. வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சோன்னே நான் 100 கிராம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். நூறு கிராம் பீன்ஸு, பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் இருக்கும். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷம் போல் வதங்கிட்டு அப்போ தான் இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகும். நம்ம தயிர் ஊற்றுறது கிடையாது, தக்காளியும் கிடையாது. அதனால் 3 நிமிஷம் அப்படியே வச்சோம்னா மூடி போட்டு இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் மல்லித்தழை, போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சாரி, நல்லா இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டும் பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்துட்டு இதில் இந்த கப்பில் தான் நான் அரிசி 1 கப்பு அளந்தேன். இதே கப்பில் நான் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். பொதுவாக பிரியாணிக்கு 1க்கு 1.5 1.25 தான் தண்ணி ஊற்றுவோம். இது வந்துட்டு நம்ம எதுவுமே இதில் தக்காளி சிக்கன் மட்டன் எதுவும் போடாமல் வெறும் இதாக செய்கிறதுனால கரெக்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளந்து எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி காயை கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு செய்யுங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நான் இன்ன வரைக்கும் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருந்தேன். அப்போ தான் ஹையில் வைக்கிறேன். இந்த இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். புலாவ் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ அதில் இந்த அரிசியை போட்டுடலாம். தண்ணி நல்லா வடித்து வச்சுட்டேன். இதில் போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மூடி வச்சு வேக வைப்போம். வரும்போது தான் தம்மில் போடணும். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, அரிசியும் தண்ணியும் அப்படியே ஒரே இதாக இருக்குது. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு இந்த பக்கம் ஆவி போகிற மாதிரி இருந்ததுன்னா மேலே தண்ணி வைங்க. இல்லைன்னா அப்படியே வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அது வெந்துடும். அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. இது 10 நிமிஷம் ஆகிட்டு பாருங்க, சாதம் அப்படியே நல்லா பொலன்னு இருக்கு பாருங்க. ரொம்பவும் ஈஸியான வெறும் வெஜ்ஜி புலாவ் ரெடி. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது வெங்காயம் தக்காளியே போடாமல் செஞ்சுருக்குறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நார்மலாக செய்கிற புலாவ் மாதிரியே இருக்குது. இதுக்கு வந்துட்டு நீங்கள் மீல் மேக்கர் கிரேவி இல்லை முட்டை கிரேவி இதுமாரி நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நான்வெஜ்ஜு கிரேவி செஞ்சு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.